வணக்கம் மக்களே. இன்னைக்கு மே 26, 2026. நான் உங்க நிலா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளிவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணப்பட்டது. ஆமா, முக்கியமா சொல்லணும்னா சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் கிளவர் அரௌண்ட் 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிருக்காங்க. நிறைய டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண கொஸ்டின்ஸை கூட ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுட விட 4 கொஸ்டின்ஸ் அதிகமாவே ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மத்த சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட்ல இவ்ளோ சூப்பர் அவுட்புட் கொடுக்கறாங்க. இந்த பிடிஎஃப் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது ICMR, நியூ டெல்லியில ஒரு பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் பயோமெடிக்கல் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஈவெண்ட். இதோட பேரு மெடிக்கல் இனோவேஷன்ஸ் பேட்டன்ட் மித்ரா, இன்னோவேட்டர்ஸ் டு இண்டஸ்ட்ரி கனெக்ட், ஷார்ட்டா I2I கனெக்ட். இந்த ஈவெண்ட்டை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பிரதாப் ராவ் ஜாதவ் தான் இனாகிரேட் பண்ணிருக்காரு. இது பப்ளிக் ஹெல்த் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்றதுக்கான ஒரு கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம். இந்த ஈவெண்ட்ல மொத்தம் 41 பப்ளிக் ஹெல்த் டெக்னாலஜிஸை இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுல வேக்சின்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாம வேக்சின் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இன்ஆக்டிவேட்டட் KFT டிரான்ஸ்மிஷன் ஸ்டடி மற்றும் சண்டிபுரா வைரஸ் பயோமெட்டீரியல்ஸையும் ICMR டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பயோமெட்டீரியல்ஸ்னா ஒன்னும் இல்ல, ஒரு வேக்சினை உருவாக்க தேவையான அடிப்படை பயாலஜிக்கல் ரா மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் செக்ஷன் பத்தி பார்க்கலாம். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, வெர்டிஸ் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் செக்ஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ரூரல் விமனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள எம்பவர் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியா முழுக்க 12 ட்ரெய்னிங் சென்டர்ஸ் மூலமா இந்த ப்ராஜெக்ட் ஆபரேட் ஆக போகுது. சூப்பர். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸை கெத்து கொடுத்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை ப்ரொமோட் பண்றது தான் இதோட மெயின் நேம். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். சரி, பாரத் ஃபோர்ஜ் LTD, அதாவது BFLஓட ஏரோஸ்பேஸ் டிவிஷன், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. விசாகப்பட்டினம்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் மெரின் கேஸ் டர்பைன் ரிப்பேர், ஓவர்ஹால் அண்ட் இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. மெரின் கேஸ் டர்பைன், சுருக்கமா MGT அப்படின்னா கப்பல்களுக்கு பவர் கொடுக்கற பெரிய என்ஜின்ஸ்னு சொல்லலாம். இத ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ற ஃபெசிலிட்டி தான் இது. கரெக்ட். AP டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காரிடார்ல 80 ஏக்கர்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டி வரப்போகுது. விசாகப்பட்டினம்ல இருக்கிற நேவல் டாக்யார்ட், இந்தியன் நேவல் ஷிப் எக்ஸலா மற்றும் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்திலேயே இது அமைய போகுது. அடுத்து, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு பெரிய நியூக்ளியர் எனர்ஜி ப்ராஜெக்டுக்காக 4 கீ கம்பெனிஸ் கூட MOU சைன் பண்ணிருக்காங்க. NTPC லிமிடெட், அடானி பவர் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் லலித்பூர் பவர் ஜெனரேஷன் கம்பெனி லிமிடெட். மும்பைல வச்சு சைன் பண்ணப்பட்ட இந்த MOUs மூலமா நியூக்ளியர் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக 6.5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா டோட்டலா 25,400 மெகாவாட்ஸ் பவர் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். அடுத்த ஒரு இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப். UKவை சேர்ந்த பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், சுருக்கமா BII, டென்மார்க்கை சேர்ந்த கோபன்ஹேகன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஸ், அதாவது CIP கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நார்த் ஸ்டார் அப்படின்ற ஒரு $300 மில்லியன் ரினியூவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்கு சப்போர்ட் பண்றது தான் இதோட நோக்கம். Growth Markets 2 மூலமா BII and CIP ரெண்டு பேரும் தலா $150 மில்லியன் இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது இந்தியால இருக்கிற சோலார், விண்ட், ஹைபிரிட் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பிளாட்ஃபார்ம் வருஷத்துக்கு 4 மில்லியன் மெகாவாட் ஹவர்ஸ் கிளீன் எனர்ஜியை ஜெனரேட் பண்றதோட வருஷத்துக்கு 4 மில்லியன் டன்ஸ் கார்பன் எமிஷன்ஸையும் தடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர்ல. சரி, அடுத்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் டெய்லி படிச்சாலும் எக்ஸாம் நேரத்துல மறந்து போகுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப். நீங்க ஒரு தடவை படிச்ச விஷயத்தை எப்ப மறப்பீங்கன்னு இந்த ஆப்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க மறக்கிறதுக்குள்ள உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். இது ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக். இதனால நீங்க படிச்ச எதையுமே எப்பவும் மறக்க மாட்டீங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும்னு எந்த கவலையும் இல்ல.
கண்டிப்பா ஸ்கோர் கிளவர் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணிடுவாங்க. சரி, அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். பிரிக்ஸ் 2026 சேர்ஷிப்பை இந்தியா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட கீழே இனாகுரல் பிரிக்ஸ் டூரிசம் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வர்ச்சுவலி நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கோட தீம் என்னன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதோட செகண்ட் மீட்டிங் ஆகஸ்ட் 2026ல ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. அடுத்து நம்ம யூனியன் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் சூரினேம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபேகோக்கு விசிட் பண்ணியிருக்காரு. சூரினேம்ல ஃபாரின் மினிஸ்டர் மெல்வின் பூவா கூட சேர்ந்து 9th ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்கை கோ-சேர் பண்ணியிருக்காரு. அங்க சூரினேம் பிரசிடென்ட் ஜெனிஃபர் கீர்லிங் சைமன்ஸ் மற்றும் நேஷனல் அசெம்பிளி சேர்மன் அஸ்வினாதினையும் மீட் பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்தியன் கிராண்ட் அசிஸ்டன்ஸ் மூலமா கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பேஷன் ஃப்ரூட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சூரினேமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ்க்காக சாஃப்ட் லோன்ஸும் இந்தியா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் லோன்ஸ்னா ரொம்ப கம்மியான வட்டியில கொடுக்கிற கடன்கள். அப்புறம் ட்ரினிடாட் அண்ட் டொபேகோல அவங்க பிரைம் மினிஸ்டர் கம்லா பர்சாட் பிசிசர் கூட பைலேட்ரல் மீட்டிங் வச்சிருக்காரு. இந்தியா அண்ட் TNT நடுவுல மொத்தம் 8 MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து யூகேல இருந்து ஒரு ஹிஸ்டாரிக் நியூஸ். யுனைடெட் கிங்டமோட பார்லிமெண்ட் டொபேக்கோ அண்ட் வேப்ஸ் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு லைஃப் லாங் பேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஆமா, ஜனவரி 2009 அல்லது அதுக்கப்புறம் பிறந்த யாருமே அவங்க வாழ்நாள் முழுக்க லீகலி டொபேக்கோ ப்ராடக்ட்ஸை வாங்கவே முடியாது. இந்த சட்டம் ஒஃபிஷியலி ஜனவரி 2027ல இருந்து எஃபெக்ட்டுக்கு வரப்போகுது. செம்ம ஸ்ட்ரிக்டான ரூல் இல்ல? ஆமா. அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். டோன்போ இமேஜிங் அப்படின்ற கம்பெனி இந்தியன் நேவி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணிருக்காங்க. ADIT 3.0 இனோவேஷன் ஃப்ரேம்வொர்க்குக்கு கீழே இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நேவல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக ஹை பவர் மைக்ரோவேவ், சுருக்கமா HPM சிஸ்டமை இன்டெகிரேட் பண்ணி கமிஷன் பண்றது தான் இவங்களோட ப்ராஜெக்ட். HPMனா என்னன்னா, புல்லட்ஸ்க்கு பதிலா மைக்ரோவேவ் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரானிக் மற்றும் ஆளில்லா த்ரெட்ஸை கவுண்டர் பண்ற ஒரு டிரெக்டட் எனர்ஜி கேப்பபிலிட்டி. இது மேரிடைம் வார்ஃபேருக்கு ரொம்பவே யூஸா இருக்கும். அடுத்து ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா காஃபி ஆஃப் நாகாலாந்து அப்படின்ற ஒரு மிஷனை வர்ச்சுவலி லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட மதிப்பு 175 கோடி ரூபாய். நியூ டெல்லியில இருக்கிற சஞ்சார் பவன்ல இருந்து இதை லான்ச் பண்ணாரு. நாகாலாந்துல காஃபி கல்டிவேஷனை ப்ரமோட் பண்ணி ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் இதோட நோக்கம். இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே 2 பைலட் காஃபி கிளஸ்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கொஹிமா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தொஃபேமா வில்லேஜை அரபிகா காஃபிக்காகவும், நியூலாண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோட்டோவி வில்லேஜை ரொபஸ்டா காஃபிக்காகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக 49.48 கோடி ரூபாய் மதிப்புல இன்னொரு பைலட் ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு கிளஸ்டர் பேஸ்ட் காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் இன் நாகாலாந்து. இது கல்டிவேஷன்ல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டை உருவாக்கும். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். RBIயோட புது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா கன்வீர் சிங்கை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது DPSSோட சார்ஜை அவருக்கு கொடுத்திருக்காங்க. DPSSனா நம்ம யூஸ் பண்ற NEFT, RTGS, UPI இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ற டிபார்ட்மெண்ட். அடுத்து ராஜ்யசபா MP ராகவ் சத்தாவை அப்பர் ஹவுஸோட ரீகான்ஸ்டிடியூட்டட் கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ்க்கு சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டில மொத்தம் 10 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. மத்த மெம்பர்ஸ் யாரார்னா ஹர்ஷ் மகாஜன், குலாம் அலி, ஷம்புஷரன் பட்டேல், மயன்குமார் நாயக், மஸ்தான் ராவ் யாதவ் பீடா, JB மேத்தர் ஹிஷாம், சுபஷிஷ் குண்டியா, ரங்வரா நர்சரி, அப்புறம் சந்தோஷ் குமார் P. அடுத்து அவார்ட்ஸ் நியூஸ். இஸ்ரோவோட சந்திராயன் 3 மிஷனுக்கு 2026 காடார்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ், அதாவது AIAA கொடுத்திருக்காங்க. வாஷிங்டன் DC USAல நடந்த ASCEN 2026 கான்ஃபரன்ஸ்ல தான் இந்த அவார்டை கொடுத்தாங்க. ASCENனா ஆக்சிலரேட்டிங் ஸ்பேஸ் காமர்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நியூ டிஸ்கவரி. இஸ்ரோ சார்பா USAக்கான இந்தியன் அம்பாசிடர் வினய் குவாத்ரா இந்த அவார்டை வாங்கிக்கிட்டாரு. இஸ்ரோ பத்தி சொல்லணும்னா அதோட சேர்மன் டாக்டர் S. நாராயணன். ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூருல இருக்கு அண்ட் இது 1969ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. சூப்பர். அடுத்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன். பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சியூவரேஜ் போர்டு, அதாவது BSWSBக்கு 2026 குளோபல் வாட்டர் அவார்ட்ஸ்ல 3 மேஜர் கேட்டகரிஸ்ல டாப் 5 குளோபல் வாட்டர் யூட்டிலிட்டிஸ்குள்ள ஒரு இடம் கிடைச்சிருக்கு. மேட்ரிட் ஸ்பெயின்ல நடந்த குளோபல் வாட்டர் சம்மிட் 2026ல தான் இந்த அவார்ட்ஸ் பிரசன்ட் பண்ணாங்க. 3 கேட்டகரிஸ்ல டாப் 5க்குள்ள வந்த ஒரே இந்தியன் வாட்டர் யூட்டிலிட்டி BSWSB தான்.
அந்த 3 கேட்டகரிஸ் என்னென்னா யூட்டிலிட்டி ஆஃப் தி இயர் 2026, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 சாம்பியன் ஆஃப் தி இயர் 2026, அப்புறம் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆஃப் தி இயர் 2026. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். காமன்வெல்த் செஸ் அசோசியேஷன் சுருக்கமா CCA ஓட சேர்மனா மறுபடியும் பரத் சிங் சௌஹானையே ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட டேர்ம் 2026ல இருந்து 2030 வரைக்கும். ஸ்ரீலங்கால இருக்கிற வசக்கடுவால நடந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல தான் இந்த ரீஎலெக்ஷன் நடந்திருக்கு. இதே மீட்டிங்ல காமன்வெல்த் ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு புது டோர்னமெண்ட்டையும் CCA அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் அக்டோபர் 2026ல மலேசியால நடக்க போகுது. லாஸ்டா புக்ஸ் நியூஸ். ஃபெடரல் பேங்கோட ஃபார்மர் MD அண்ட் CEOவான ஷியாம் ஸ்ரீனிவாசன் ஒரு புது புக் எழுதியிருக்காரு. அதோட பேரு பெட்டர் நெவர் ஸ்டாப்ஸ். இதுதான் அவரோட டெபியூ புக், அதாவது முதல் புக். வைசர் கான்டென்ட் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்தியன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ல அவருக்கு இருக்கிற 30 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எழுதப்பட்ட ஒரு லீடர்ஷிப் ஃபோக்கஸ்ட் மெமோயர் தான் இந்த புக். அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான எல்லா நியூஸையும் நாம கிளியரா கவர் பண்ணிட்டோம். பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செமையான விஷயம் சொல்றோம். ஆமா, ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் அப்படின்னு ஒரு குவிஸ் நடக்குது. அன்னிக்கு நடக்கிற நியூஸை வச்சு தான் இந்த குவிஸ் இருக்கும். இதை நாம IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். மாசம் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணி வின் பண்றவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. நீங்களும் இதுல கலந்துக்க மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நல்லா படிங்க, எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். பாய் மக்களே, டேக் கேர். பாய் மக்களே, டேக் கேர்.